இதெல்லாம் டிவி விற்கிற கடை. இதான் டிவி என்னென்னமோ விற்பாங்க. ஃபோனுங்க, லேப்டாப்புங்க எல்லாமே இங்கே. நிறைய டிவி. அது 4 லட்ச ரூபா மேலே, 4,5 லட்ச ரூபா அது. இந்த டிவி புது டிவி 4,5 லட்ச ரூபா. டிவிங்க வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். இது என்னது 80,000 85,000 இந்த டிவி. நல்லா ஃப்ரிட்ஜுங்க பாருங்க, எல்லாமே ஃப்ரிட்ஜ், நிறைய ஃப்ரிட்ஜுங்க. நிறைய டிவி ஒரு ஏசி அடக்கி வச்சிருப்போம். பாருங்க, இதெல்லாம் ஃப்ரிட்ஜ், எல்லாம் ஃப்ரிட்ஜ் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு மாடலுங்களாக வச்சுருப்போம். இது ஒரு டிவி. என்ன விலை? 90,000 95,000 ரூபா. இது கிட்டத்தட்ட 1 லட்சம். என்ன விலை இந்த டிவி? 2,200. 2,25,000 ரூபா. இது 2,25,000. டைட்டான் ஜேவிசி. அப்பா, பழையது. 35 வருஷத்துக்கு மேலே வந்தது. அந்த பிராண்டு பேர் ஜேவிசி. நான் வச்சிருந்த சில ஐட்டங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல டிவி. இது ஹெலிகாப்டர், மேலேருந்து சின்ன ஹெலிகாப்டர் பறந்து, மறந்து போயிட்டேன் பேர், என்ன சொல்லுவாங்க. இது மேலேருந்து படம் எடுக்கிறது, பார்க்குறது, வைக்கிறது. மேலேருந்து இதெல்லாம் பறக்கிறது. சின்ன மேலேருந்து ஃபோட்டோ உங்களுக்கு எடுக்கும். ஹெலிகாப்டர், சின்ன ஹெலிகாப்டர், பொம்மை ஹெலிகாப்டர். பாருங்க, இதெல்லாம் ஸ்பீக்கருங்க. 25,000 30,000 ரூபாய் இது ஸ்பீக்கர். நல்ல பிராண்ட் ஜேபிஎல் வச்சு ஏதோ ஒரு ஐட்டம். இது 11,000 ரூபா. இது நல்ல ரேடியோ, டிஜிட்டல். அதெல்லாம் பழைய கால பொருள் போல் இருக்காது. பழைய கால மேட் இன் ஜப்பான் நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் சைனீஸ் மேட், நல்லா இருக்காது. இது பாஸ், விலை உயர்ந்தது. இது பெஸ்ட் பாஸ், விலை ஜாஸ்தி. இது இந்த இது மாத்திரம் எவ்வளோ சொல்லுவான் விலை? 35,000 ரூபா. இது இந்த காதில் போடுறது 35,000 ரூபா. நிறைய சாமானம். வீட்டிலேருந்து இப்படியே நடந்து வந்தேன். ஒரு 3 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். எக்ஸசைஸ். இங்கே எப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறது, புது மாடல் ஏதாவது வந்திருக்குதான்ட்டு. இது லேப்டாப் பாருங்கள், லேப்டாப். பல லேப்டாப்பும் வச்சுருப்பாங்க. என்ன விலை போடல.
விலையே போடல. சேஞ்ச். இது ஒன்று, இது ஒன்று. இது கம்ப்யூட்டர். இது எவ்வளோ பேச்சுடு? 600. No, sorry. Just looking around. Thank you. பாருங்க, இது பெரிய டேபிளில் வச்சுக்கிறது கம்ப்யூட்டர் பெருசு. இது என்ன விலை? 80,000 ரூபா நினைக்கிறேன். இது 80,000 ரூபா. பாருங்க, எல்லாம் கம்ப்யூட்டர். இப்போ 65,000 ரூபா இது இந்த லேப்டாப். கொஞ்சம் நிறைய லேப்டாப் நிறைய வச்சிருக்கிறோம். இதெல்லாம் டேப்லெட்ஸுங்க. 1,00,000 ரூபா இப்படி டேப்லெட்ஸ். நல்ல பொருள். இருக்கு. இது 22,000 ரூபா நினைக்கிறேன் இந்த இது. இது கிட்டத்தட்ட 60,000 ரூபா. இது 60,000 ரூபா டேப்லெட். எல்லாம் ஃபோனுங்க. பாருங்க, ஃபோனுங்க. இது 70,000 ரூபா இந்த ஃபோன். இது 70,000 ரூபா. இது 1,10,000 ரூபா. இது இந்த ஃபோன். நல்ல ஃபோன். 80,000 ரூபா, 1,00,000 ரூபா இப்படி தான். குவாலிட்டியான ஃபோனுங்க. இது 1,50,000 ரூபா. இது இந்த ஃபோன் ஓப்போ. 1,00,000 சொல்கிறேன். இது 1,20,000 ரூபா. இது வேலை செய்கிறீங்க அதிகாரிங்களுடைய கம்ப்யூட்டர். இந்த பில்லு போடுறது, பார்க்குறது சிஸ்டத்தில். கூகுள் பிக்சல். இது நல்லது தான். பாருங்கள், வாஷிங் மிஷினுங்க. எல்லாம் வாஷிங் மிஷின் நிறைய பாருங்கள் விதமாக வச்சுருப்பான். இங்கே அயன் பாக்ஸுங்க, மிக்சிங்க. இந்த பாருங்க, அயன் பாக்ஸ், கேத்தல். இதெல்லாம் கார்பெட்டை ஹூவர் பண்ணுறது மிஷின். ஹூவரிங் நல்லா உறிஞ்சி எடுத்துடும் அந்த மிஷினுங்க. கார்பெட் அதான் நான் வச்சுருக்கிறேன் வீட்டில். இப்போ தான் வாங்கினேன். பழசு எடுத்து ரீசைக்கிள் கொடுத்துட்டேன் ஃப்ரீயாக. 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5 வருஷம் யூஸ் பண்ணேன். வேறு வாங்கிட்டேன். இப்போ இந்த வருஷத்தில் வாங்கினேன். இது ஜூஸ் பண்ணுறது பாருங்கள். எவ்வளோ இது? இது 6,000 ரூபா நினைக்கிறேன். இது 6,000 ரூபா ஜூஸ் பண்ணுறது. சின்னது. இல்லை மிஷின் 15,000, 20,000, 30,000 எல்லாமே இப்படி தான் விலை. 1 ரூபாய்க்கு. இதெல்லாம் இந்த குக்கருங்க. இது அரிசியை போட்டு சோறாக வந்துடும். நல்லா மிஷினுங்க பாருங்க. என்னதோ இது சப்பாத்தி ஃப்ளோர் போட்டோன்னா இது நல்ல மாவாக வந்துடும்.
ஃபேனுங்க. இதெல்லாம் காஃபி மிஷின். இது என் மகன் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உள்ளுக்கு இதை போட்டோன்னா இந்த பாருங்க, இதெல்லாம் காஃபி செய்கிற மிஷின் வீட்டில் என் மகன் வச்சிருக்குது. இதில் பாருங்க, ஃபேனுங்க, டிசைனான ஃபேனுங்க, விதவிதமாக டிசைன், எல்லாம் ஒரு மாடல். இப்போ அந்த காலம் இது வேறு, இந்த காலம் இது வேறு, எல்லாம் மாறிடுச்சு. என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்குறோம். இது 13,000 வைக்கிறேன். 13,000 இந்த ஃபேன். இதெல்லாம் இந்த கார்பெட்டு உரிகிறது வீட்டுக்குள்ளே. இதெல்லாம் உரிகிற சாமான். இந்த கார்பெட் க்ளீன் பண்ணுறது. இந்த கார்பெட்டை சரன்னு உறிஞ்சிடும். பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறோன்னு ஒயர் தொங்காது. சார்ஜ் பண்ண பிறகு தூக்கிட்டு போக வேண்டியது. சரி, சும்மா வீட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து வந்து இப்படியே பார்க்குறது, பொழுது போகாமல். ஓகே.